Hi students, today we are going to discuss about the question and answers in biozoology for 12th standard, unit 1 and lesson 3rd, reproductive health, இனப்பெருக்க நலன். In this topic, I am going to give some of the tips regarding the common examination point of view. First of all, we are going to see the 1 mark questions. ஒரு மதிப்பெண் வினாக்கள். கூற்று இனப்பெருக்க உறுப்புகளில் யானைக்கால் நோய். காரணம் இது கிளாமிடியா ட்ரக்கோமேடிஸ் கிருமியால் வரும். கிளாமிடியா ட்ரக்கோமேடிஸ் கிருமி என்பது பாக்டீரியா. இது உண்டாக்கும் நோய் லிம்போகிரானுலோமா. இந்த நோயின் அறிகுறிதான் யானைக்கால் நோய். எனவே விடை ஆ கூற்றும் காரணமும் இரண்டும் சரி. வளர்க்கருவின் சராசரி இதய துடிப்பு. அதாவது you see fetus heartbeat is higher than the adult. You know that adult heartbeat is 72 times per minute. So fetus heartbeat is 120 to 160 beat per minute. எனவே விடை ஆ 120 முதல் 160 துடிப்பு நிமிடம். கல்லீரல் செயலிழப்பை உண்டாக்குவது. ஆ எய்ட்ஸ், ஆ ஹெப்பாட்டிட்டிஸ் பி, இ கிளாமிடியாசிஸ், இ வெட்டை நோய். மாணவர்களுக்கு ஒரு டிப்ஸை இங்கே நான் கொடுக்க விரும்புகிறேன். கல்லீரல் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஹெப்பாட்டிட்டிஸை குறிக்கிறது. ஹெப்பாட்டிட்டிஸ் என்பது கல்லீரல் சம்பந்தப்பட்டதாகும். எங்கெல்லாம் ஹெப்பாட்டிட்டிஸ் என்ற வார்த்தை வருகிறதோ அது எதை ரிலேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்லீரல் தான். அதனால் இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஹெப்பாட்டிட்டிஸ் பி தான் சரியான விடை என்று நீங்கள் க்ளூவாக வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் பி. அடுத்த கேள்வி, மேமோகிராம் பயன்படுவது எதற்கு? ஆ மார்பக புற்றுநோய், ஆ கர்ப்பப்பை புற்றுநோய், இ புரோஸ்டேட் நோய், இ விந்தக புற்று. இந்த மேமோகிராம் பரிசோதனை பெண்களுக்கு செய்யப்படுவது. இங்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் இரண்டுமே பெண்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இதில் மார்பக புற்றுநோயே சரியான விடை. இந்தியாவில் பாலின விகிதம் 10 ஆண்டுகளில் 1000 ஆண்களுக்கு 927 பெண்கள் என்பதிலிருந்து டேஷ் பெண்கள் என குறைந்துள்ளது. இப்போ இந்த கேள்வியை பார்க்கும்போது பார்த்தா நமக்கு ஒன்று தெரியுது. என்ன தெரியுது? பெண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சுன்னு தெரியுது. அப்போ இதுக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்கிறீங்க? பெண் கருக்கொலை இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இப்போ விடையை நம்ம பார்த்தோன்னா ஆ 919, ஆ 920, இ 199, இ 991. விடை 919. தாய் சேய் இணைப்பு திசுவில் குரோமோசோம் பிழற்சிக்கான ஆய்வு. இப்போ தாய் சேய் இணைப்பு திசுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாசென்டா. ஸோ பிளாசென்டா உருவாவதற்கு முக்கியமாக பங்கு வகிக்கிற எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்ப்ரேன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோரியான். அப்போ நீங்கள் ஆப்ஷன்லேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். எங்கே கோரியான் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். விடை இ கோரியான் நுண்ணீட்சி ஆய்வு. அதுவே சரியான விடை. அப்போ மற்ற மூன்றும் என்ன? மற்ற மூன்றும் கருப்பெற இயலாத தம்பதியர்கள், அதாவது ஃபெர்டிலைசேஷன் ஆக முடியாத தம்பதியினருக்கு செய்யக்கூடிய ஆய்வு. பாக்டீரியாவினால் உண்டாகும் நோய் அல்ல. இப்போ இதுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ ட்ரைகோமோனியாசிஸ், ஆ மேகப்புண், இ வெட்டை நோய், இ கிளாமிடியாசிஸ். இப்போது வெட்டை நோய், மேகப்புண், கிளாமிடியாசிஸ் இது மூன்றும் பாக்டீரியாவினால் உண்டாகும் நோய். அப்போ ஆ மட்டும் ட்ரைகோமோனியாசிஸ் இது வைரஸினால் உண்டாகும் நோய். எனவே விடையை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆ ட்ரைகோமோனியாசிஸ். இந்த கேள்வியை பாருங்க, சரியான கூற்று எது? ஆ உடல்வெளி கருவுறுதலுக்கு 10,000 முதல் 1,00,000 நகரும் திறனுள்ள விந்தணுக்கள் தேவைப்படும். இது சரியான கூற்று. ஆ விந்து செல்கள் அறுவை சிகிச்சை மூலம் உட்வெளி கருவுறுதலுக்காக எடுக்கப்படும். இது தவறு. அண்ட செல்கள் சிறப்பு ஊடகத்தில் தயார் செய்யப்படும் என்ற கூற்றும் தவறானது. இ HCG ஊசி உடல்வெளி கருவுறுதலில் தேவையில்லை. எனவே விடை உடல்வெளி கருவுறுதலுக்கு 10,000 முதல் 1,00,000 நகரும் திறனுள்ள விந்தணுக்கள் தேவைப்படும். ட்ரைகோமோனியாசிஸின் அறிகுறி அல்ல. ஆப்ஷன் ஏ கலவிக்கால்வாய் அழற்சி, ஆப்ஷன் ஆ சிறுநீர் வடிகுழல் அழற்சி, இ புரோஸ்டேட் சுரப்பி அழற்சி, இ உள்கருப்பை வாய் அழற்சி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆ இ மூன்றுமே ட்ரைகோமோனியாசிஸின் அறிகுறியாகும். உள்கருப்பை வாய் அழற்சி மட்டுமே
ட்ரைகோமோனியாசிஸின் அறிகுறி அல்ல. பெரிதான நிணநீர் முடிச்சுக்கள் டேஷ் நோயில் உள்ளது. ஆ கேண்டிடியாசிஸ், ஆ எய்ட்ஸ், இ ஹெப்பாட்டிட்டிஸ் பி, இ லிம்போகிரானுலோமா. இதில் ஆ என்பதே சரியான விடை, எய்ட்ஸ். வாய் வழி கருத்தடை மாத்திரைகள் எதை தடுக்கிறது? இந்த கேள்விக்கான விடை கொனடோட்ரோபின் ஹார்மோன்களான FSH, LH. FSH என்பது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், LH என்பது லுட்டினைசிங் ஹார்மோன். இவை இரண்டும் ஃபாலிக்கல் செல்கள் வளர்வதற்கும் ஓவியுலேஷன் நடைபெறுவதற்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே விடை FSH மற்றும் LH ஆகும். பொறுத்துக. காலம் 1 A ஆண் மலட்டுத்தன்மை தடுப்பு, B வாடகை தாய்மை, C கிஃப்ட் அதாவது கேமிட் இன்ட்ராஃபெலோப்பியன் டியூப், D ஜிஃப்ட் ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் டியூப். காலம் 2 1 லாப்ரோஸ்கோபி, 2 அண்டநாளத்தினுள் வைத்தல், 3 உடல்வெளி கருவுறுதல், 4 ஏஜிஸ்பெர்மியா. இப்பொழுது விடையை நாம் பார்க்கலாம். ஆண் மலட்டுத்தன்மை தடுப்பு, இதற்கு சரியான பொருத்தம் ஏஜிஸ்பெர்மியா. வாடகை தாய்மை, இதற்கு சரியான பொருத்தம் உடல் வெளி கருவுறுதல். கிஃப்ட் அண்டநாளத்தினுள் வைத்தல், ஜிஃப்ட் லாப்ரோஸ்கோபி. எனவே விடை ஆ. தவறான கூற்றை கண்டறி. ஆ கருத்தடை மாத்திரை நீண்ட நாள் பயன்படுத்தினால் கருப்பை வாய் புற்று ஏற்படும். இந்த கூற்று சரியானதே. பெட் ஸ்கேன் கருப்பை வாய்ப்புற்றை காண பயன்படும். இதுவும் சரியான கூற்றே. முதல்நிலை தடுப்பு 14 முதல் 18 வயது வரை HPV தடுப்பூசி மூலம் அளிக்கப்படும். இக்கூற்றை மாணவர்கள் சற்றே கவனிக்க வேண்டும். முதல்நிலை தடுப்பு என்பது வயது 9 முதல் 13 வயது வரை HPV தடுப்பூசி மூலம் அளிக்கப்படும். எனவே இ என்பது தவறான கூற்று. இ ஓரினை இனப்பெருக்க முறை மூலம் கருப்பை வாய் புற்றுநோய் குறையும். இதுவும் சரியான கூற்றே. எனவே விடை முதல்நிலை தடுப்பு 14 முதல் 18 வயது வரை HPV தடுப்பூசி மூலம் அளிக்கப்படும். பொருந்தாத இணையை காண்க. ஆ கருக்குழல் தடை, அதற்கு இணையாக அண்டநாள வெட்டு. இவை சரியான இணையே. விந்து குழல் தடை, விந்துநாள வெட்டு. இவையும் சரியானவையே. ஹார்மோன் வெளிவிடும் உள்கருப்பை சாதனம் LNG20. இவையும் சரியான இணையே. தாமிரம் வெளியிடும் உள்கருப்பை சாதனம் மல்டிலோட் 475. இது தவறானவை. அங்கு மல்டிலோட் 375 என்று கொடுக்கப்பட வேண்டும். எனவே விடை தாமிரம் வெளியிடும் உள்கருப்பை சாதனம் மல்டிலோட் 475. கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதில் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குமா, கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கருப்பை உள் இடமாற்றம், அதாவது இன்ட்ராயூட்ரைன் டிரான்ஸ்ஃபர். இரண்டாவது உடல் வெளி கருவுறுதல், அதாவது IVF இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். மூன்றாவது கருமுட்டையை அண்டநாளத்தினுள் செலுத்துதல், ஜிஃப்ட், தட் இஸ் ஜைகோட் இன்ட்ரா ஃபெர்டிலைசேஷன் டியூப். ஃபோர்த் ஒன் கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்துதல், அதாவது இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை நாம் நிரப்ப வேண்டும். முதலில் இருப்பது ஆ. 8 பிளாஸ்டோமியரை விட அதிகம் கொண்ட கரு எதில் பயன்படுகிறது என்று பார்த்தோமானால் கருப்பை உள் இடமாற்றத்தில். 8 பிளாஸ்டோமியர் கொண்ட கருமுட்டையை அண்டநாளத்தில் செலுத்துதலில் பயன்படுகிறது. கரு உறைநிலை குளிரூட்டல் எதில் பயன்படுகிறது என்று பார்த்தால் உடல் வெளி கருவுறுதலில் பயன்படுகிறது. குறைந்த எண்ணிக்கையில் விந்து செல்களை உற்பத்தி செய்யும் ஆண்கள் இதற்கு கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்துதல் பயன்படுத்தப்படுகிறது. எனவே விடை 1, 3, 2, 4. இப்பொழுது நாம் 2 மதிப்பெண் வினாக்களுக்கு செல்கிறோம் மாணவர்களே. இதில் முதல் கேள்வியாக நாம் பார்க்க இருக்கிறது வளர்கருவின் இதய துடிப்பை எவ்வாறு அறியலாம். இந்த வளர்கருவின் இதய துடிப்பை ஃபீட்டோஸ்கோப்ன்ற ஒரு கருவியின் மூலமாக நாம் அறியலாம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பகால இறுதியில் நடைபெறும் செயல்கள், பிரசவ வலி போன்றவற்றையும் அறியலாம். கருவின் இயல்புக்கு மாறான இதய துடிப்பு, ஆக்சிஜன் பற்றாக்குறை போன்றவற்றையும் இக்கருவி காட்டுகிறது. இந்த கேள்வி மிக முக்கியமானது, மாணவர்கள் குறித்து கொள்ள வேண்டும். வைரஸ் தொற்றுதலினால் ஏற்படும் பால்வினை நோய்கள் யாவை? பிறப்புறுப்பு அக்கி,
பிறப்புறுப்பு மறுக்கள், கல்லீரல் அழற்சி பி, எய்ட்ஸ். மாணவர்களே, இந்த கேள்வி விடையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் புத்தகத்தில் வைரஸினால் ஏற்படும் பால்வினை நோய்கள், பாக்டீரியாவில் ஏற்படும் பால்வினை நோய்கள், புரோட்டோசோவாவினால் ஏற்படும் பால்வினை நோய்கள் இவற்றை அட்டவணை முறையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அட்டவணையில் நோய்க்கான காரணி, நோய்க்கான அறிகுறி அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இதிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி உங்களுடைய காமன் எக்ஸாமுக்கு வருமா? பால்வினை நோய்களை வருமுன் காத்தல் எவ்வாறு? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் என்பதற்கேற்ப முன்பின் தெரியாதவருடன் அல்லது பலருடன் பாலுறவு கொள்வதை தவிர்த்தல், கருத்தடை உரைகளை பயன்படுத்துதல், சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் மருத்துவ ஆலோசனையுடன் முழுமையான சிகிச்சை மேற்கொள்ளுதல். இதுவே வருமுன் காத்தல் ஆகும். விரிவாக்கம் தருக. இங்கும் மாணவர்கள் கவனிக்க வேண்டும். இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த லெசனில் மட்டும் இல்லை, நிறைய லெசன்ஸ்லேயும் நிறைய அப்ரிவேஷன்ஸ் இருக்குது. இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா, அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதிலிருந்து ஏதாவது ஒரு அப்ரிவேஷன்ஸோ இல்லை 2 அப்ரிவேஷன்ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரும். தட் வில் ஹெல்ப் யூ ஃபார் த காமன் எக்ஸாமினேஷன். இப்போ now let us see the answer. PCPNDT என்பது ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னஸ்டிக் டெக்னிக், அதாவது குழந்தை பிறப்புக்கு முன் பாலினத்தை முன்கூட்டியே கண்டறிதல் தொழில்நுட்பம். போஸ்கோ, பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை காத்தல் ஆர் தடுத்தல். ஒரு பெண்ணுக்காக மற்றொரு பெண் குழந்தையை பெற்று தர முடியுமா? விவரி. இதை நாம் சரகேட் மதர்னு சொல்லுவோம், சரகேசின்னு சொல்லுவோம். இப்போ அதற்கான விடையை நம்ம பார்ப்போம். தாய்மை அடைய முடியாத பெண்ணிற்காக வேறொரு பெண் ஒப்பந்த முறையில் கருவை சுமந்து குழந்தை பெற்று தருகிறார். உடல் வெளி கருவுறுதல் முறையில் கரு உருவாக்கப்படும். இக்கரு வாடகை தாயின் கருப்பைக்குள் வைக்கப்பட்டு கரு வளர்க்கப்படுகிறது. வைட்டமின் ஈயின் சிறப்பு என்ன? நாம் விட்டமின் டேப்லெட் காலம் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருப்போம். ஆனால் விட்டமின் ஈனுடைய சிறப்புன்னு கேட்டால் நம்ம முழிப்போம். ஆனால் அதுக்கான விடையை இப்போ நம்ம பார்க்குறோம். வைட்டமின் இ இனப்பெருக்க உறுப்புகளின் இயல்பான செயல்பாட்டுக்கு உதவும். எனவே இது மலட்டுத்தன்மைக்கு எதிர் வைட்டமின் எனப்படும். கருக்கொலை மற்றும் சிசுக்கொலை வேறுபடுத்துக. கருக்கொலை என்பது ஃபீட்டிசைடு, சிசுக்கொலை என்பது இன்ஃபான்டிசைடு. கருக்கொலை என்பது தாயின் கருப்பையிலேயே பெண் சிசுவை கருக்கலைப்பு செய்வது. சிசுக்கொலை என்பது பிறந்த பின் பச்சிளம் பெண் குழந்தைகளை கொல்வது. இதுவும் முக்கியமான கேள்வி, அப்பப்போ ரிப்பீட்டடாக எக்ஸாமுக்கு கேட்குறாங்க. கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்துதல், இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். கருப்பை உள் இடமாற்றம், இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர். கருப்பையினுள் விந்து செல்களை உட்செலுத்துதல் குறைந்த எண்ணிக்கையில் விந்து செல்களை உற்பத்தி செய்யும் ஆண்களுக்கு பயன்படும். விந்து கொடையாளரின் விந்து நுண்குழல் மூலம் கலவிக்கால்வாய் வழியாக கருப்பையினுள் செலுத்தப்படும். கருப்பை உள்ளிடமாற்றம் இது ஒரு இனப்பெருக்க துணை தொழில்நுட்பமாகும். 8 பிளாஸ்டோமியர்களை விட, இங்கேதான் மாணவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும், 8 பிளாஸ்டோமியர்களை விட அதிக செல்களை கொண்ட கரு கருப்பையினுள் செலுத்தப்பட்டு முழு வளர்ச்சியடையும். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயர் சிந்தனை வினா, அதாவது ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி 3 மார்க் கொஷின்ஸில் யூ கேன் எக்ஸ்பெக்ட். பொதுவாக பெண்களில் பிரசவத்திற்கு பிறகு 6 முதல் 8 வாரங்களுக்கு பிறகே மாதவிடாய் சுழற்சி மீண்டும் தொடங்குகிறது. இதற்கு காரணத்தை எழுதுக. இப்போ குழந்தைகள் பால் உறிஞ்சுவதால் பிட்யூட்ரி சுரப்பி தூண்டப்பட்டு புரோலாக்டின் என்ற ஹார்மோன் உற்பத்தி அதிகரித்து இரத்தத்திலும் புரோலாக்டினுடைய அளவு அதிகரிக்கிறது. இதனால் என்ன ஆகிறது என்றால் ஹைப்போதலாமஸ் சுரக்கின்ற கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் என்பதும் அதனால் பிட்யூட்ரி தூண்டப்பட்டு சுரக்கின்ற கொனடோட்ரோபின் ஹார்மோனான எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்சும், இந்த எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் இவை இரண்டையுமே நாம் கொனடோட்ரோபின் ஹார்மோன் என்று கூறுவோம். இந்த ஹார்மோனும் தடுக்கப்படுகிறது. இதன் விளைவாக மாதவிடாய் சுழற்சி தடுக்கப்படுகிறது. மீயொலி வரியோட்ட முறையில் கருவில் குறைபாடுகளை கண்டறியும் போது தாய்க்கு மிதமான அசௌகரியம் தோன்றுகிறது. இம்முறை கருவுற்ற தாய்க்கு
பாதுகாப்பானதா? இந்த மீயொலி வரியோட்ட முறைனா உங்களுக்கே தெரியும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். இந்த மீயொலி பயன்பாடு ஒரு ஆபத்தில்லா முறையாகும். இம்முறையில் பயன்படுத்தப்படும் கடத்தி வயிற்றுப்பகுதி அல்லது கலவிக்கால்வாய் பகுதியில் கொடுக்கும் அழுத்தம் மிதமான அசௌகரியத்தை மட்டுமே தருகிறது. இம்முறையில் கதிர்வீச்சு பயன்படுத்துவதில்லை. மீயொலி வரைவியை பயன்படுத்தி முதல் மும்மாத கருவளர்ச்சியின் போதே பிறப்பு தேதி, கருவின் எண்ணிக்கை மற்றும் கர்ப்பகால தொடக்கத்தில் தோன்றும் பிரச்சனைகளை கண்டறியலாம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 3 மதிப்பெண் வினாக்கள். இந்திய அரசால் தேசிய அளவில் நடத்தப்பட்டு வரும் இனப்பெருக்க நலனுக்குரிய திட்டங்கள் எவை? மாபெரும் குழந்தைகள் தடுப்பூசி திட்டம், பெண்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் உணவு வழங்கல், 3வது ஜனனி சுரக்ஷா யோஜனா. இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா எதற்காக கொண்டு வரப்பட்டது என்றால், டு ரெடியூஸ் த டெத் ஆஃப் த மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் டெத்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம், இது தாய் சேயின் உடல்நலத்தை பேணுவதற்காகவும் நல்ல உடல்நலத்தை அளிப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது ஒருங்கிணைந்த இனப்பெருக்க தாய் சேய் வளர்குழந்தை பருவத்தினருக்கான ஆரோக்கிய அணுகுமுறை, அதாவது இன்டிகிரேட்டட் ரீப்ரொடக்டிவ் மெட்டர்னல் நியூபார்ன் சைல்டு மற்றும் அடலசன்ஸ் ஹெல்த் என்பதாகும். அடுத்தது சுரஷித் மட்ரிவா அபயன், இது பிரதம மந்திரியின் திட்டம். இத்திட்டத்தின் மூலம் ப்ரீநேட்டல் கேர் அளிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, விந்து குழல் தடை, கருக்குழல் தடை வேறுபடுத்துக. கருக்குழல் தடை அறுவை சிகிச்சையால் பெண்களில் கருத்தரித்தலை தடுப்பது. வயிற்றுப்பகுதி வெட்டு மூலமாகவோ கலவிக்கால்வாய் வழியாகவோ அண்டநாளங்கள் வெட்டப்படுகின்றன. வெட்டு முனைகள் முடிச்சிடப்படும். கருவுறுதல் நிகழாது. கருவுற்ற முட்டை கருப்பையை அடையாது. விந்து குழல் தடையில் அறுவை சிகிச்சையால் ஆண் இனப்பெருக்க திறனை தடுப்பது. விதைப்பை துளை வழி விந்து நாளங்கள் வெட்டப்படும். வெட்டப்பட்ட பகுதிகள் முடிச்சிடப்படும். சிறுநீர் வடிகுழாயில் விந்தணுக்கள் நுழையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மாணவர்கள் நல்லா கவனத்தில் கொள்ளணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பனிக்குட துளைப்பு ஆம்னியோசென்டசிஸ் மற்றும் அதன் சட்டப்பூர்வமான தடையாது. Amniocentesis, the name itself giving you the clue, that is this test is done by amniotic fluid. அதாவது amniotic fluidஐ நீண்ட ஊசியின் மூலமாக வெளியெடுத்து அதை பரிசோதனை செய்வர். அந்த திரவத்தில் கருவின் உதிர்ந்த செல்கள் காணப்படும். அதன் மூலமாக குரோமோசோம்கள் குறைபாடுகளை கண்டறியலாம். அது மட்டும் இல்லாமல் கருவின் பால் தன்மையையும் கண்டறியலாம். இப்பொழுது நாம் விடையை காண்போம். இது குழந்தை பிறப்புக்கு முன் செய்யப்படும் ஒரு தொழில்நுட்பமாகும். இத்தொழில்நுட்பம் மூலம் வளர்க்கருவின் குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறியலாம். ஆனால் இத்தொழில்நுட்ப முறையை தவறாக பயன்படுத்தி வளர்க்கருவின் பால் தன்மை கண்டறியப்படுகிறது. குழந்தையின் பால் தெரிந்துவிட்ட பிறகு பெண் கருக்கொலை செய்யப்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே இத்தொழில்நுட்ப முறைக்கு சட்டப்பூர்வமான தடை அவசியமாகின்றது. மருத்துவ ரீதியான கருக்கலைப்பின் நன்மை தீமைகள் கூறு. முதல் மும்மாதத்திற்குள் செய்வது பெண்ணின் இனப்பெருக்க திறனை பாதிக்காது. 2ஆம் மும்மாதத்தில் கருக்கலைப்பு அதிக ஆபத்து. ஏனெனில் வளர்க்கரு தாயின் உடற்திசுவில் நன்கு இணைந்து இருக்கும். பாலின பாகுபாட்டால் பெண் சிசுக்குலைக்கு பயன்படும். போலி மருத்துவர்கள் செய்வது பாதுகாப்பற்றது. முதல் கர்ப்பக்கலைப்பு கடுமையான உளவியல் விளைவுகளை ஏற்படுத்தும். உள்கருப்பை சாதனங்களின் வகைகள் கூறு. இங்கு 3 வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 1 தாமிரம் வெளிவிடும் உள்கருப்பை சாதனம், 2 ஹார்மோன் வெளிவிடும் உள்கருப்பை சாதனம், 3 மருந்தில்லா உள்கருப்பை சாதனம். பால்வினை நோய்கள் பரவும் வழிகள் யாவை? பால்வினை நோய் தொற்று உள்ளவருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்வதன் மூலம் இத்தொற்று பரவுகிறது. நோயாளி பயன்படுத்திய உட்செலுத்திய ஊசிகள், அறுவை சிகிச்சை கருவிகள் போன்றவற்றை பகிர்வதன் மூலம் இரத்தம் செலுத்துதல் மற்றும்
தொற்றுக்கொண்ட தாயிடம் இருந்து சேய்க்கும் பரவுகின்றன. நாம் இப்பொழுது 5 மதிப்பெண் வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் மாணவர்களே, நான் ஒன்று உங்களுடன் கூற விரும்புகிறேன். அதாவது நீங்கள் காமன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் செலக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வைஸ் கொஷின்ஸை செலக்ட் பண்ணுங்கள். எழுதும்போதும் பாயிண்ட்டாக எழுதுங்க. wherever it is necessary you draw the diagram. அதே மாதிரி 3 மதிப்பெண் வினாக்களுக்கு 6 பாயிண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவே, அவற்றை எழுதணுமான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அரை மதிப்பெண்கள் கொடுத்து 3 மதிப்பெண் கொடுக்கப்படும். அப்போது நீங்கள் 6 பாயிண்ட்டுக்கு பதிலாக 4 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு போயிடும். அதனால் எத்தனை பாயிண்ட்டுகள் இருக்கின்றனவோ அத்தனையும் மனப்பாடம் செய்து படித்து எழுத வேண்டும். இதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மலட்டுத்தன்மை ஏற்பட காரணங்கள். பிட்யூட்டரி சுரப்பி அல்லது இனப்பெருக்க உறுப்புகளின் கட்டிகள் உருவாதல், இனப்பெருக்க ஹார்மோன்கள் உற்பத்திக்கு காரணமாக மரபணுக்களில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள், கருப்பை வாய் மற்றும் அண்டநாளங்களின் குறை வளர்ச்சி, இளவயதில் ஊட்டச்சத்து குறைபாடு, நீண்டகால மன அழுத்தம், காட்மியம் போன்ற கன உலோகங்கள் கொண்ட நச்சுப் பொருட்களை உட்கொள்ளல், தீவிர குடிப்பழக்கம், புகையிலை மற்றும் போதைப்பொருள் பயன்பாடுகள், இன செல் சுரப்பிகளின் பாதிப்பு, அதிக வயது ஆகியவை. கருப்பை வாய் புற்றுநோய் பற்றி விரிவாக விவரி. இந்த கேள்விக்கு மாணவர்களே, சைட் ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்க்கும் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய காமன் எக்ஸாமினேஷன் கொஷின் கீழே. அதனால் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுறது ரொம்ப முக்கியம். முதல்ல பார்க்குறது நோய் காரணி. நோய் காரணி என்றால் இந்த நோய் உருவாக்கும் கிருமியின் பெயர் பாப்பிலோமா வைரஸ். அறிகுறிகள்: கருப்பை வாய் இயல்புக்கு மாறான வளர்ச்சியை அடைகின்றன. இடுப்பு வலி, கலவிக்கால்வாய் திரவ மிகைப்போக்கு, இயல்புக்கு மாறான இரத்தப்போக்கு போன்றன இதன் அறிகுறிகள் ஆகும். நோயை உருவாக்கும் காரணிகள்: பலருடன் பாலியல் தொடர்பு, கருத்தடை மாத்திரைகளை நீண்ட நாட்களாக பயன்படுத்துதல். கண்டறியும் சோதனை: HIV ஆய்வு மற்றும் பாப்பூச்சி சோதனை போன்ற கூட்டுச் சோதனைகள் மூலம் கண்டறியலாம். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், MRI மற்றும் பெட் ஸ்கேன் போன்றவை மூலம் இந்நோயின் நிலைகளை அறியலாம். இதை குணப்படுத்த கதிர்வீச்சு சிகிச்சை, அறுவை சிகிச்சை, வேதி மருந்து சிகிச்சை பயன்படுகின்றது. தடுப்பு நடவடிக்கைகள்: 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ளல், தடுப்பூசிகள் போடுதல், வாழ்க்கை முறையில் மாற்றம் செய்தல் மூலம் இந்நோய் வராமல் தடுக்கலாம். சத்தான உணவு, புகையிலை பயன்பாடு தவிர்த்தல், இளவயது திருமணத்தை தவிர்த்தல், ஓரினை இனப்பெருக்க முறை, சீரான உடற்பயிற்சி மூலம் இந்நோய் தோன்றும் வாய்ப்பை குறைக்கலாம். Students, now I am going to give some of the tips which will help you for your common exam. While selecting the questions, you select point-wise questions. If you take the whole book, totally there will be only 18 or 20 questions is there, point-wise question. These questions are all 5-mark questions. So you can write all that point-wise questions in a separate notebook. And also you select the diagrams, the important diagrams. You select all the diagrams and practice. Another thing, if you take the tabular column questions, the tabular column questions also not more than 15 I think. It will come below 15 only. So you practice that tabular column questions, all the tabular column questions, you write it according to the lesson wise. That will help you to for your common examination. Definitely the tabular column questions will come for your common exam. Next, first you are selecting the point wise question, then tabular column questions, then diagrams, and concentrate on new concept which is introduced in your book in each lessons, and then prepare more to know part. So each and every lesson there is given more to know. In that also the question will come. So practice all the more to know questions. And then you practice the important repeated questions, and the presentation is very important. While you are writing in the common examination, you have to write point wise and neatly, legibly, without using any colors or underlining. I hope that these tips will help you for your exam. And also you must follow the
discipline, because this lesson is giving you not only the subject knowledge but also the awareness about the sexually transmitted disease. So the character is last, everything is last. I conclude my class with this statement. So please aware about these diseases and be safe and concentrate on your studies and score more marks. God bless you. Definitely all will get good marks in your common examination. Thank you, children.